அம்மையார் ஜெயலலிதாவை போல பழிவாங்கல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறாரா திரு விஜய் அவர்கள்? திமுகவின் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான திரு ஏவா வேலு வசமாக சிக்கியது எப்படி? போடப்படாத சாலைக்கு கைமாறி இருக்கக்கூடிய பல கோடி ரூபாய் பின்னணி என்ன பார்க்கலாம் இந்த காணொளி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு காலையில பரபரப்பை ஏற்படுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்பது வசமாக சிக்கிவிட்டார் ஏவா வேலு. சட்டமன்ற நடவடிக்கைகளிலும் நேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் நடந்து கொண்ட ஒரு ஆய்வு, ஒரு கட்டடம் கட்டுற ஆய்வுல கூட திரு ஏவா வேலு அவர்கள் கூட இருந்ததை நம்ம பார்த்தோம். இப்ப தற்போது ஏவா வேலு அவர்களுடைய வீடு மற்றும் அவர் தொடர்புடைய அலுவலகங்கள்ல ரைடு நடந்து கொண்டிருப்பதாக தகவல் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம சமூக ஊடகங்கள்ல செய்திகள்ல தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கிற பொழுது யார் இந்த ரைடு நடத்துறா அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கீழே இயங்கக்கூடிய டிவிஎஸ்சி, அதாவது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகம் சார்பாக இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது, அதாவது ரைடு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அடிப்படையில் என்ன புகார் அப்படின்னா, இந்த அறப்போர் இயக்கம் கொடுத்த ஒரு புகார் அடிப்படையில் சாலை போடப்பட்டதாக சொல்லி போடப்படாத சாலைக்காக ஒப்பந்ததாரர்களுக்கு ஒரு பெரிய அளவில் தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சாலையே போடாத சாலைக்கு ஒரு பெரிய தொகையை கொடுத்து அந்த தொகையை ஒப்பந்ததாரர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பனா இது மிகப்பெரிய ஊழல். அதாவது அரசினுடைய பணம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது, களவாடப்பட்டிருக்கிறது. சாலை போடப்படாமல் மக்களை ஏமாற்றிருக்கிறார்கள். அந்த பணம் ஒரு தரப்பு கிட்ட போய் சேர்ந்திருக்கிறது. அப்ப அந்த தரப்பு யார்? அந்த தரப்புக்கும் போடப்படாத சாலைக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த பணம் யாருக்கு போய் சேர்ந்திருக்கிறது? உள்ளபடியே இது பார்ட்டி ஃபண்டாக போய் சேர்ந்திருக்கா? ஏன்னா சட்டமன்றத்தில் திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இனி பார்ட்டி ஃபண்டுக்கான வாய்ப்பு இருக்காது, தொட்டவங்களை விடவே மாட்டேன்னு பேசியிருக்காரு இல்லையா? அதன் அடிப்படையில் அவர் செய்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்ப இதை அடிப்படையாக வைத்து பிறகு வழக்கு நடத்தி உள்ளபடியே இவர் கைது செய்து இவருக்கான தண்டனையை பெற்றுத் தருவதற்கான வேலையை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளும் அரசு தொடங்கி இருக்குமே. ஆனால் அது அந்த அரசினுடைய கடமை. இன்னொரு தரப்புல முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கை என்பது கடந்த காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது பழிவாங்கல் குற்றச்சாட்டு. எனவே இதை திமுக, குறிப்பாக திரு ஏவா வேலு அவர்கள் சட்ட ரீதியாக இதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையையும், இது பழிவாங்கல் நடவடிக்கை என்ற கண்டன அறிக்கையையும் கொடுத்திருந்தார் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அடிப்படையில மக்கள் இதை பத்தி எப்படி பேசுறாங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட மீம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய முக்கியமான சில மீம்ஸ்கள்ல ஊழல் செய்யக்கூடிய நபர்களை திரு விஜய் அவர்கள் விடவே மாட்டார் அப்படின்னு ஒரு மீம்ஸ். ஆமா, ஏன் விட மாட்டார் அப்படின்னா, அவங்களை உடனடியாக தன்னுடைய கட்சியில கொண்டு வந்து இணைத்துக் கொள்வார் அப்படின்னு மீம்ஸ் எல்லாம் இப்ப போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் 2-3 நாட்கள்ல திரு விஜயபாஸ்கர் அவர்கள், அதிமுகவில் இருந்த அமைச்சராக இருந்த திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தற்போது தாவேகாவில் வந்து இணைய போகிறார். கிட்டத்தட்ட எல்லாமே உறுதி ஆயிடுச்சு. முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார், பேசியிருக்கிறார்கள். இது எப்ப? ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த சோஃபா மாறின போது. நேற்று அமைச்சர் என் ஆனந்த் அவர்களை சந்தித்திருக்கிறார், பேசியிருக்கிறார்கள். ஒரு பெரிய கூட்டத்தோட வந்து, அதாவது அவருடைய தரப்பு ஆதரவாளர்களோட வந்து அதிமுகவில் இருந்து தாவேகாவில் வந்து இணைய போகிறார். இன்னும் குறிப்பாக சில எம்எல்ஏக்களையும் கையோடு அழைத்து வந்து இவர் தாவேகால இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படியோ அதிமுகவில் இருந்து தாவேகாவில் வந்து இணைவதற்கான நாள் குறிக்கப்பட்டிருக்கு. 28, 29 தேதிகள்ல இது உறுதியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப மக்கள் இதை என்ன கேள்வி, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி, இந்த மீம்ஸ் அடிப்படையில் ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு முடிவான பிறகு குட்கா புகழ் அப்படின்னு இன்னைக்கும் சொன்னா விஜயபாஸ்கருடைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காள பெருமக்கள் எல்லோருக்குமே ஞாபகம் வரும். இப்ப திமுக ஆட்சியில ஊழல் நடந்ததாக அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்யறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. உள்ளபடியே சாலை போட்டதாக சொல்லி அப்படி சாலை போடப்படல, இந்த ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு, அறப்போர் இயக்கம் மாதிரியான இயக்கம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புகார் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்து நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்க நடவடிக்கை எடுத்து இதை வந்து இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கணும். அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அடிப்படையில் இருக்கக்கூடிய திரு விஜயபாஸ்கர் அவர்களை கொண்டு வந்து நீங்க தாவேக்கால் இணைத்துக் கொள்வது என்ன நியாயம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அமைச்சரான திரு ஆதோர்ஜனா அவர்கள் ஏவா வேலு அவர் மீது இருக்கக்கூடிய சொத்து கணக்கை எல்லாம் தாண்டி அவர் எவ்வளவு சொத்து சேர்த்தார் என்பது முக்கியமல்ல, பினாமிகள் அவருடைய உறவினர்கள் மேல, மனைவி மேல, மகன் உறவினர்கள் மேல எவ்வளவு சொத்தை அவர் சேர்த்திருக்கிறார், அதுவும் தப்பு இல்லையா?
அமைச்சர் செய்த தவறு, அமைச்சர் செய்த சொத்து என்பதை விட அமைச்சர் பெயர்ல பினாமிகளை உருவாக்கி இந்த திருவண்ணாமலை மாவட்டம் முழுக்க அவர் சொத்துக்களை சேர்த்திருக்கிறார். இது தப்பு இல்லையா அப்படின்னு இவர் கேள்வி கேட்கிறார் இன்றைக்கு அமைச்சர். இப்ப இன்னொரு கேள்வி மக்கள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இது தவறு அப்படின்னா அதிமுகவுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிமுகவே ஊழல் கட்சி, தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி அதிமுக அப்படின்னு நீங்க விமர்சனம் செஞ்சீங்களே கடந்த காலங்கள்ல. அப்ப ஊழல் சக்தி அதிமுகனா அதிமுகவில் இருந்த நபர்கள் ஊழல் செய்யல அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஊழல் செய்தவர்கள் அதிமுக அமைச்சராக இருந்த பொழுது அதற்கு துணையாக நின்றவர்கள் தானே இன்றைக்கு 4 பேர் அதிமுகவில இருந்து வந்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்ப அவர்கள் முதல்ல ஊழல் செய்யலையா, அவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பேசினால் அது ஒரு பெரிய விவாதமாக மாறும் அப்படின்னு மக்கள், இதெல்லாம் மக்கள் தரப்பில் எழுப்பப்பட்ட கேள்வி. அப்ப அதிமுக ஊழல் சக்தினா அந்த ஊழல் சக்தியில் பயன்பெற்ற எம்எல்ஏக்களை கொண்டு வந்து தாவேக்காவில் நீங்க இணைக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. கடந்த காலங்களில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி பார்த்தவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு இருக்க பல ஜென்சிக்கு அது புரியாம இருக்கலாம். இந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி என்பது ஒரு பழிவாங்கல் ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு. எப்படி பழிவாங்கல் ஆட்சி? அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இப்ப எதிர்க்கட்சி தரப்புல இருக்கவங்க மேல பழிவாங்கல் நடவடிக்கை எடுக்கிறது. முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு கலைஞர் அவர்களை இரவோடு இரவாக கைது செய்ய அவர்கள் முயற்சி செய்தது. இப்படின்னு பழிவாங்கல்ல அந்த அம்மாவை மிஞ்ச ஆட்கள் இல்லை. அது போக அரசு அதிகாரிகள் தன் கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இரவு தூங்கும் பொழுது அமைச்சரா இருப்பாங்க, காலைல எழுந்தா வீட்டு வாசல்ல கார் இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. இன்னொரு பக்கம் ஒரு எம்எல்ஏ அமைச்சரா மாறி இருப்பாங்க. இப்படி பழிவாங்கல்ல அந்த அம்மையார் என்பது கெட்டிக்காரித்தனம் அதிகம். இந்த வேலையை தான் தற்போது தாவேக்கா அரசு செய்கிறதா அப்படின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. தவறு செய்தால் அது குற்றம்னா இதுவும் குற்றம், ஊழல் செய்வது குற்றம்னா ஊழல் செய்வதற்கு துணையாக இருந்ததும் குற்றம் இல்லையா? அப்ப நியாயம் என்பது சரியா இருக்கணும் இல்லையா அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது. வசமாக சிக்கி இருக்கிறார் ஏவாவேலு அப்படின்லாம் பேச தொடங்கி இருக்கிறார்கள். ஸ்கெட்ச் போட்டு திமுகவை வீழ்த்தணும், எதிர்கட்சி செயல்படக்கூடாது என்பதற்காக வேக வேகமாக ஆளுங்கட்சி தன்னுடைய வேலையை தொடங்கி இருக்கிறது. பதிலுக்கு எதிர்கட்சி 50 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய கட்சி இவங்க என்ன வேலையை அடுத்து தொடங்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைய கிங் நியூஸை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைக்கு எக்ஸ்சேஞ்சில் கிராமுக்கு அதிக விலை பெற லலிதா ஜுவல்லரி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.